ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு நிறைய பேர் இருக்கியா செத்திரியான்னு தான் கேட்டாவ. சரி ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறோம். வந்ததுதான் வந்தோம் மலையோட வந்து மலையோட வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன். எங்கள் ஊரை இந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா இருந்த ரோடை பைப் லைன் போடுறேன்னு சொல்லி உடச்சிட்டாவ. சரி உடைச்சாங்க, சரி பைப் லைன் போட்டாச்சு, தண்ணி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. வேற ஏதாவது ரோடு புதுசாக போடணுமா இல்லையா? இப்படி வச்சா ஒரு மழை பெஞ்சா ரோட்டில் நடக்க முடியுதா? இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்க, வண்டி வந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிட் ஆயிரும். நல்லா அந்த ரோட நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன இது பாலிமர் நியூஸுக்கு அனுப்பி கேட்கறேன் மட்டும் பாருங்க. இப்போ சன் நியூஸ்க்கு அனுப்புவோம். ஒரு வருஷம் ஆச்சு ரோட உடச்சி. நீங்க இந்த ரோட பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க ஊர்ல ஏன் ரோடு போடாம இருக்காங்க? அங்கிள் இது என்ன கொடை அங்கிள்? இந்த மலையில முக்காலப்பட்டா வருவா. வா கொடையில வா. ஊருக்கார பொதுமக்கள் விசாரிப்போம். சார் சார் இந்த ரோடு இப்படி கிடைக்கே சார், எந்த ஆபீஸ்க்கு சார் ரோடு போட நீங்க சொல்லிருக்கீங்க? ரோடு போட சொல்லிருக்கோம். பாலிசின் டெயில்ஸ் போடுறது, மண்ணாக்கு போடுறதுங்க, இவங்களோட ரோடை போட்டு தந்தா நல்லா இருக்கும். என்ன பிரச்சனை? எத்தனை நாள் எப்படி இருக்கு சார்? வருஷக்கணக்கில் அப்படிதான் சார் இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா சார்? எத்தனை தடவை மனு கொடுத்துருப்பீங்க சார்? ஒரு தடவை போட மாட்டாங்களா சார்? போடவே மாட்டாங்க. ஆமா போ மண்ணாத்துக்கு பற்றி யூஸ் வரும். இங்க இருந்து நடந்து மண்ணாத்துக்கு போகிறதாங்க. வீடியோ எடுத்துட்டே வருவாங்க. ஆப்ளே வேகமா போறியா? பைசா வச்சிருக்கியா? பைசா எல்லாமே நம்ம இதுக்கு போறா. முன்னால போறலாம் கொடுப்பான். மாறி பாக்கெட்ல எவ்வளோ வச்சிருக்கா? 10 ரூபாயா? தொலைஞ்சிடாம பாத்துக்கலாம். யாரும் ஆட்டையை போட்டு திருட்டிட்டு போயிடாம அடிச்சுடுச்சு. நான் பைசா வச்சிருக்க மாதிரி கவலைப்படாத. நான் பர்ஸ் தான் வீட்டில் இருக்கு. நானாவது பர்ஸ்லயே பைசா வச்சு வந்திருக்கேன். யாரு பசங்க எப்பவுமே அப்படித்தான். 5 ரூபா டீ குடிக்க 50 ரூபா பெட்ரோல் செலவு பண்ணி போவோம். அதான் சிக்மா மேல். இப்ப சிக்மா காணும் மாதிரியா அது வேண்டுதல் முடிஞ்சு இனி போனோம். இனி சரி மணிக்கு மழை படத்துக்கு தான் போனோம். சாமி தசரா கூட சொல்லிச்சு இன்னொரு 5 வாரம் போ அப்படின்னு. கணக்கு கேட்டப்பா இன்னொரு 5 வாரம் கோயிலுக்கு போட்டுருச்சு பஸ்ஸுக்குன்னு. பைசாலாம் இல்லை, அப்புறமா போறேன். 100 ரூபா கூட ஆகும். என் வண்டிக்கு 150 ரூபா ஆகும். நாலரைக்கு எந்திரிச்சு ஒவ்வொருத்தரும் எழுப்பி 5 காலுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். குளிக்க ஜம்முட்டு இருக்கு காலையில். அதுக்கு தான் போக ஆரம்பிச்சேன். சரி சரி டீ சொல்லு பைசா டீ சொல்லு சொல்லு போய் சொல்லிட்டு இப்போ வரேன். இப்போவும் சொல்றேன், ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க மண்ணாத்து ஓடி போயிடும். நல்ல டீ குடிக்கலாம். எடி அது 2 ரூபா இல்லை, நான் உனக்கு 6 விஷயம் தரேன். அது 2 ரூபா நீ காட்டிட்டு உனக்கு 6 விஷயம் தரேன். நடக்கினா திரும்ப வெடிக்கிற கஷ்டம்பா. அந்த லாரி மைக்க வீட்டை சொல்லிட்ட பத்தியா? இல்லை கடைக்கு டீ வெடி வாங்கலாம் கூட்டந்தா பெரிய பிஸ்னஸ் மேன் நடந்து பிஸ்னஸ் பெஸ்ட் இளையரானு. டீ வெடிக்க கூட்டதா பிஸ்னஸ் பெஸ்ட் இளையரானு பேரு. டீயே சொல்லுங்களா? நான் 10 மணிக்கு தான் 9 மணிக்கு தான் ஊருக்கு கிளம்புறான்னு சொல்லி பிளான் போட்டேன். கடைக்கு முடிச்சு நான் 10 மணிக்கு தான் கடையிலேருந்து வெளியே 10 பழைய புரிஞ்சு தான் வெளியே வந்தேன். அங்கேருந்து புக் பண்ணேன். 500 ரூபா காமிச்சு கிளம்பலாம் ஒருத்தர் இருக்குது. மழை வடை
ஏன் ஆறி போச்சு எனக்கு ஒன்று வாங்க ஆறி போச்சா ஊட்டி ஊட்டி குளிர்ல போட்டுலாம் நாலு அவருக்கும் மழை பெஞ்சிருக்கலாம் நம்மளுக்கு மட்டும் வேற எங்க சரி 3 டீ ஜூஸ் ஜூஸா ஜூஸா இல்லம்மா நீ கூட டீ உள்ள தண்ணி செத்து போய் பல்லடி யார் பேசுவா எனக்கா டீ வேண்டாம் வண்டி வேணாங்க அது குடும்பமா 6 டீ 1 2 3 4 3 டீ ஒரு 6 டீ எனக்கு 6 ஆளுக்கா 2 ஆளுக்கு கொடுங்க அப்போ உனக்கு புதுசா ஆளுக்கா ஆலிஸ் ரெண்டு புதுசு 2 ஆளுக்கு ஆளுக்கு அதான் 3 ஆளுக்கு ஒரு புதுசு எல்லாரும் ஐட்டம் பத்தியா இருக்கும் வீட்டில் கடன் காப்பி தானே குடிப்பா நம்ம கொடுத்த 50 இருக்கலாம் அது அவனுக்கு தான் கொடுத்தாங்க பார்த்து தான் வரலாம் வைக்கலாம் வீட்டில் கடன் காப்பி தானே குடிப்பா வாழை நானு பார்க்கேன் இந்த கோயிலில் வீட்டில் 10 தான் குடிப்போம் கடைக்கு வந்தால் ஹார்லிக்ஸ் ஆயிரத்தி தான் கிடைக்கும் புட்டிங்க தள்ளிடுவோம் நீ நானும் தக்கலாம் 5000 வச்சலாம் டீ கிட்ட டீ வாங்கிறதுக்கு பைசா இல்ல சிகரெட் அடிக்க பைசா இருக்கு உங்களுக்கு 3 கடையில 3 ஜிபே பண்ணா ஒரு மைல் பண்ண முடியாது உடனே போவோம் உடைய சுற்றி மடிச்சு கிடக்கல கையில் வந்துருக்கு கடைக்கு வந்து டீ குடிச்சாச்சு நீ அடுத்தது பொறுமையாக ரோடு தவறிட்டு ரோட்டில் எத்தனை வண்டி வருதுன்னு எண்ணுவோம் இந்த ஒரு பசங்க விழுப்புரத்துல இருந்து பசங்க பண்ணுவாங்க அவங்கள மாதிரி பண்றீங்கன்னா என்ன பண்ணணும் அவங்கள அந்த ரோட்ல எத்தனை வண்டி போகுது ஹைவேல சென்னை டு சரி நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் வீடியோ எத்தனை 15 இருக்கா அடுத்த 25 வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் எத்தனை வண்டி வருதுன்னு பார்ப்போம் சரியா 3 வண்டி வரும் ஒரு வண்டி வரல 10 செகண்ட் முடிஞ்சு போச்சு ஒரு வண்டியும் வரல இப்போதான் ஒரு டிம்போ அங்கேருந்து வருது ஏசி கூட இப்படி சார்ஜ் லைட் மேலே ஏற்றி இது சுகனுக்கு முட்டாய் வாங்கல பேரு இல்ல சுகனுக்கு ஒரு முட்டாய் வாங்க அழுவாம அப்புறமா நம்ம கார் அங்கே இருக்குது ஏன் சாய் கொடுத்து அங்கே விட்டு வந்திருக்கா பிடிக்கல எனக்கு கலர் பிடிக்கல கலர் எனக்கு பிடிக்கல கலர் பிடிக்கல எனக்கு. சரி முந்தானத்து ஒரு சஃபாரி வந்து அதை என்ன பண்ணா இது பேரே சஃபாரியா இருக்கு அதான் சோப்பு சரி சோப்புல வந்து அந்த வந்து அது யாரா ஓட்டிட்டு போறாவ எப்படி மாறி கல்யாணம் மாறி இத்தனோண்டா நீ கிடைக்கும் எப்படி இந்த தோட்டம் கல்யாணத்துக்கு போகல இது நான் இத்தனோண்டா இருக்கும்போது எப்படி இந்த தோட்டம் அடுத்த நேசிக்கிறேன் இது நம்ம சின்ன வயசுல இருக்கும் போல தோட்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பிளாட் கிடையா இருக்கா இல்ல, நீ- ஒரு காலத்துல சொர்க்கம் இதுதான் எங்களுக்கு சொர்க்கம் அந்த போட்டோ அந்த சைடுல வச்சுக்கணும் இல்ல இந்த சைடுல வச்சு நீ காமிச்சா பரவாயில்ல அந்த போட்டாக்கு நான் எங்க போவேன் அப்பதான் நம்மகிட்ட செல்லும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்பதான் சொர்க்கம் நைட்டு பூந்தோட்டலாம் இதுல வந்து ஒரு தர்பூசணி 10 ஏக்கருக்கு தோட்டம் தான் நடக்கும் அந்த பக்கம் வரைக்கும் நடுராத்திரி 8 மணியான வந்துருவான் நேரா வந்து தர்பூசணி சீசன் தர்பூசணி போட்டா தர்பூசணி ஆட்டைப்பட்டு வந்துருவோம் வெள்ளரிக்காய் ஆட்டைப்பட வந்துருவோம் பூவெல்லாம் அப்படி மணக்கும் மல்லிப்பூ போட்டிருப்பா ஊர் மொத்தமா அப்படி இதா வாசடிக்கும் இதெல்லாம் சொர்க்கம் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் அப்படி இருந்துச்சு இந்த இடத்துக்காரன் பார்த்தானா நான் நாசமா போனதுக்கு நீங்க தான் காரணமான்னு கேட்பாங்க அவங்க எல்லாம் இடத்துக்காரன் பார்த்தாலும் அது வந்து ஒரு இது அது இடத்துக்காரர் என்ன எதனால தோட்டம் அழிஞ்சு பூந்தோட்டம் இல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இல்ல பாக்க காலம் போயிருங்க அதான் அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் கிணறு கட்டுக்கு அந்த கிணத்துல தண்ணியை போட்டு குளியோல் கிணறு இருக்க மாதிரி கிணறு இருக்கு மூடி வச்சுட்டாங்க மூடல சும்மா நடக்கா அவ்வளவு இதா இருக்கு தோட்டம் சுத்தி வேலியில ஃபுல்லா பனைமரம் வேப்பமரம் வேப்பங்கட்ட பறக்கிறதுலாம் இங்கதான் வருவோம் ஏம உள்ள பூ பறிக்க வேலைக்கெல்லாம் வருவோம்லாம் அப்போ யாரையும் தெரியுமா உனக்கு இந்த தோட்டம் யாரும் தெரியாது இப்ப இறந்து கூட மாட்டேன்னு போட்டோ எடுத்துக்கிறேன் பொன்னோரத்துல விக்கி லட்டு கொடுன்னு சொன்னாங்களாம் அவன் டீச்சர் அடிக்கும் போது டீச்சரே அடிச்சிருக்கா இவனை சோட்டா பீம் பார்த்துட்டு வந்து சுக்கி டீச்சர்ல சார் அடிச்சிருக்காரு இவன் பக்கத்துல இருக்க பையன் சுக்கி லட்டு கொடு சாரை போடுறா அப்படின்னு இருக்கா இன்ன வரைக்கும் அவங்க ஒரு கண்ணை கட்ட உண்மையை சொல்லுவாங்க இப்ப போனேன் வேற என்னன்னு கேளு அவங்கள போய் பொம்மை பொம்மை தான் பாட்டிய பொம்மைன்னு தான் போடும் ஐயோ இல்ல அவங்க ஊர்ல இருந்தாரு பொம்மை கிடையாது மண்டகிராத்து நம்ம ஊர்ல தான் எங்க அம்மா பேர் வச்சுதான் நல்லா இருப்பான் பாத்துக்க திடீர்னு கிறுக்காயிருவான் திருக்கோர் பாப்பான் சைட்ல வேலை பார்த்துட்டு இருப்பான் பாத்துக்க அவன் நேரம் நல்லா தான் இருப்பான் திடீர்னு ஓஹோ இருப்பான் எவன்டா இவன்
புண்டை அவன் பொண்டாட்டி பண்ணா சும்மா ஒரு பக்கம் வேலை பார்த்து வருவான், திடீர்னு வருவான் பாத்தீங்க பிபி அப்படிமா. இவன் அவன் பிபிங்கிறது பார்த்தா இந்த நாய் தான் கிறுக்கு வேலை, ஊர்ல உள்ள கிறுக்கு வேலை ஃபுல்லா பார்ப்பான். அதனால தான் அவன் பேர் மண்டகிராத். இந்த சோளம் நீ வேற அந்த இந்த இல்ல நம்ம ஊர் குழந்தை நிறைஞ்சு இந்த இடம் ஃபுல்லா தண்ணியா தான் நடக்கும். இப்போ அதை கவர் பண்ணி எடுத்து வீடு கட்டிட்டு இது இந்த குடவனி எதுக்கு கட்டினாலும் இப்போ வரைக்கும் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. லோடு இறங்கிட்டு இருக்கலாம் அப்பப்போ. லோடு இறக்குது திறந்த மாதிரியே இல்லையா? அப்பப்போ லோடு ஏத்தோணும் இறக்கணும், லாரி ரெண்டு லாரிலாம் இதுல நின்றுருக்கு, நான் பாத்துக்கிறேன். லோடு இறக்கி இதுல பஸ் ஸ்டாண்டு கட்டினாலும்ல நமக்கு. இதுல ஒரு அக்கா வேற வேலை செய்யும், நான் பார்த்துருக்கேன். ஒட்ட பிள்ளைல வேலை பார்க்கறலாம் மட்டும் கரெக்டா சொல்லுவானு. இதுல ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும் நமக்கு. பஸ் ஸ்டாண்டு கட்டி குளம் நிரம்பி தண்ணி வந்து தண்ணியில அடிச்சு இடிஞ்சு விழுந்துச்சுல்ல. பஸ் ஸ்டாண்டு தண்ணியில வந்து இடிஞ்சு விழுந்துச்சு. அவங்க பஸ் ஸ்டாண்டு கட்டினால பஸ் ஸ்டாண்டு உடஞ்சி தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 2 நாள்ல தன்னால இடிஞ்சு விழுந்துருச்சு. குளம்புல குளத்துல வீடு இது கட்டினா எப்படி இருக்கும்? குளம் இல்லை குட்டை. நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் இந்த சைஸில் தான் மொத்தம் குளமே இருக்கும், பெரிய குளமே. ஊருக்கு ஒரு குளம் இருக்கும் அங்கே. இந்த பணமரம் நான் இருக்கா நல்லா யோசிச்சுப்பார். ஏய் நீ விழுந்தையா? காலில் அருவாளை வெட்டி பணமரத்துல இருந்து கீழே விழுந்து அப்ப உடனே தண்ணி போயிட்டு இருந்தா அதுல காலை கழுவிட்டு வீட்டுல போய் காபி பொடி வச்சு படுத்துட்டேன். எலும்பு எல்லாம் துண்டா அப்படி விழுந்துச்சு. புண்டே அன்னைக்கு இதா இருக்குல்ல அந்த எலும்பு புட்டேனுக்கு ஒரு தழும்பு இருக்கும். அன்னைக்கு ஒழுங்கா ஆஸ்பத்திரியில தையல் போட்டிருந்தான்னா அது 1 மாசத்துல சரியா இருந்திருக்கும். இவன் எங்க இருந்தான்? அங்க உள்ள பணமரம் அது விழுந்து அந்த இதே ஓலையோட விழுந்துருச்சு. இந்த உங்க வீட்டுல ஆப்போசிட்ல ஒரு பணமரம் இருக்குல்ல, அது விழுந்துட்டு. இங்கே அது பணமரம் இருந்து இதுல ஒரு பணமரம் இருக்குல்ல, இதுல வந்து கரிஞ்சிட்டு மலையில அதான் தள்ளி விட்டு வாங்க. இதுல 2 பணமரம் உண்டு. அது இடிஞ்சு விழுந்துட்டு.